என்னம்மா, நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க ஆண்டி. ஹே சிமி, இங்க வா. ஆண்டிக்கு வணக்க வை அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்களே, தெரியாத மாதிரியே போயிடலாம். வர வர உனக்கு ரெஸ்பெக்டே தெரிய மாட்டேங்குது. ஆன்ட்டிக்கு வணக்கம் சொல்லு. ஹலோ ஆண்டி. ஹலோம்மா, எந்த ஸ்கூல் படிக்கிற? எந்த கிளாஸு? நான் ஜோஸ்ஃபா ஸ்கூல் ஆண்டி, சி செக்ஷனில் படிக்கிறேன். ஓஹோ, என்னோட பையனும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அதே செக்ஷன் தான். நாளையிலேருந்து நீ அவன் கூடயே போகலாமா? ஓகே ஆண்டி. சிமிமா, இங்கே வா. இதோ வரேன்ப்பா. சாரி ஆண்டி, டேடி கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன். பாய். ஓகேம்மா. சரிங்க, நானும் கிளம்புறேன். இங்கே தானே இருப்போம், அடிக்கடி பேசிக்கலாம். அம்மா. என்னம்மா? அம்மா, எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணும்மா. என்னது, 500 ரூபாயா? அவ்வளோ காசு உனக்கு எதுக்கு? என்னோடய ஸ்கூல் யூனிஃபார்ம் கொஞ்சம் பழசாக இருக்குமா, அது வாங்கிறதுக்காக தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்னும் ஒரு வருஷம் தானே, அதுக்கு எதுக்கு 500 ரூபாலாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? போ போ. அப்போது தம்பிக்கு மட்டும் புது யூனிஃபார்ம் வாங்கியிருக்கீங்க? அவன் சின்ன பையன், அவன் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்காக இருக்குது. அதுவும் இல்லாத வருஷம் வருஷம் மாற்றி தானே ஆகணும், ஏன்னா அவன் விளையாடிட்டே இருப்பான்ல. எனக்கு எப்படியும் தெரியும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு. உங்களுக்கு தம்பி மேலே மட்டும்தானே பாசம் அதிகம், எனக்கே தெரியும். திவ்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பார்க்குறீங்க? போங்க, அரிசி வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் சாப்பாடு செய்ய முடியும். போங்க. சரிம்மா. ஹாய் டாடி, என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? வா ஜோ, இன்னைக்கு இட்லியும் சாம்பாரும் தாண்டா செஞ்சுருக்கேன். உங்கள் அம்மா என்னைக்கு தான் இந்த பிஸ்னஸ் ட்ரிப்பு முடிச்சுட்டு வருவாளோ தெரியல. போங்க டாடி, எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்ட்டு. காசாச்சும் கொடுங்க, நான் வெளியே போயாவது சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் கடையில் போய் சாப்பிடக்கூடாது ஜோ, அதெல்லாம் அன்ஹெல்திடா. ஏண்டா ஜோ, உன் கூட தானே இந்த லீவ் படிக்கிறான். அவன்லாம் பாரு, இன்னைக்கு மேக்ஸ் காம்படிஷனில் மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? அட போங்க டாடி, உங்களுக்கு வேற வேலையே இல்லை. அம்மா இங்கே பாருங்கம்மா, நான் மேக்ஸ் காம்படிஷனில் ஜெயிச்சனால எனக்கு மெடல் கொடுத்துருக்காங்க. அப்படியா லீ, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. உனக்கு அப்படியே உங்கள் அப்பாவோட மூளை. அம்மா, அந்த பெருமையும் உங்களை தாம்மா சேரும். நீங்கள் தானே அப்பாவை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா பேசுவியே. சரி வா சாப்பிட்லாம். லீ, இந்த சாதத்தை எடுத்து 2 பிளேட்லேயும் வையே, நான் போய் சாம்பார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. என்ன சாதம் வேகவே இல்லை? அச்சோ, அம்மா சுவிட்ச் போட மறந்துட்டாங்களாட்டுருக்குதே. என்னப்பா அப்படியே பார்த்துட்டு நிற்கிறேன், தட்டில் சாதம் வைக்கலையா? அம்மா, ரைஸ் குக்கர் சுவிட்ச் போட மறந்துட்டீங்களாட்டிருக்கு. என்னம்மா இது? அச்சிச்சோ, வர வர எனக்கு ஏன் தான் மறக்குதுன்னே தெரிலப்பா. சரி சரி வாங்க சாப்பிட்லாம். அம்மா, நான் தான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ல, எனக்கு தனி ரூம் வேணுமா? தம்பி ஏன் என் ரூம்லேயே விடுறீங்க? ஆமாம், வீட்டிலே இருக்கிறதே 2 ரூமு, அவன் எங்கே போய் தூங்குவான்? நாளைக்கு ஸ்கூல் வேற போகணும்ல, லேட் ஆகுது, போய் சீக்கிரமாக தூங்கு போ. இதுக்கு பேசாமல் கிராமத்திலே இருந்திருக்கலாம், அங்கேயாச்சும் எனக்கு ஒரு தனி ரூம் இருந்துச்சு. என்ன கதையா? திமிரா உனக்கு? இரு வரேன். ஐடியா, இவனை பயன்படுத்தி எப்படியாவது அம்மா ரூமுக்கு துரத்தி விட்டுற வேண்டியதான். உனக்கு கதை தானே வேணும், இரு நான் சொல்கிறேன். உனக்கு நான் ஒரு பேய் கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சான். அங்கே ஒரு கிணத்துலேருந்து ரொம்ப நாளாக சவுண்டு வந்துட்டே இருந்துச்சான். ஒரு நாள் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது என்ன சவுண்டுன்னு போய் பார்த்தாராம். அங்கேருந்து ஒரு ரெட் கலரில் கண்ணு தெரிஞ்சிச்சான். அப்பாடா ஜாலி, இப்போ வச்சு நிம்மதியாக தூங்குவோம். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பணும். அம்மா டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ போய் டக்குன்னு கிளம்பிட்டு வா. சரிங்கம்மா.